ஹலோ பிரைஸ்லாங். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளில் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்பின் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். ஞானத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து நடங்க, உனக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தீமையை வெறுக்கிறது என்றால் பார்க்கும்போது தீமையான காரியங்களுக்கு நாம் விலகி ஓடுவது. நாம் இந்த தீங்கான காரியம் நமக்கு தெரியும், எது தீமை எது நன்மை என்று. ஆகவே அந்த தீமையான காரியத்தை நம்மை விட்டு விலக்கி ஆண்டவருக்கு உண்மையை மொத்தமாக குடும்பத்துக்குள்ளே, சங்கத்துக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே ஆண்டவருக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார், அறிவை கொடுப்பேன் என்று சொல்கிறார், புத்தியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் ஞானம் அவசியமாய் காணப்படுகிறது. பழமொழி சொல்லப்பட்டு, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லி, படிக்கிற படிப்பு கறிக்கு கூட உதவாது. ஆனால் ஞானம், படிக்காதவனையும் ஞானம் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே படிக்காத எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள், படித்தும் எத்தனையோ முட்டாள்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மேற்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயந்து காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவர் சொல்கிறதுக்கு நம்ம அவருடைய கட்டளை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உண்மை உத்தமாய் வாழும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பினை சுதான பருவத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, அடியானோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஞானத்தை கொடுங்க. குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தீமையை விட்டு வெறுக்கிறதுக்குண்டான ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். விவேகத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, அறிவை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற குடும்பமாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இந்த பெரிய காட்சி செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா? எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.